கலர் கண்ணாடி கிரிக்கெட் வாய்ஸ் மீடியாவை அடுத்து vlogabala சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்ன விஷயம் கரெக்ட் அப்படின்னு தோணுச்சு சார் எங்களுக்கு. ஏன்னா காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், இல்லை இலங்கை பிரச்சனையா இருக்கட்டும், மீனவர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், பேசிட்டே தான் இருக்கணும், இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கணும் அப்படின்ற அவங்க வைக்கிற கோரிக்கை கரெக்டாக தானே சார் தோணும். கச்சத்தீவு பிரச்சனையோ, தமிழீழ பிரச்சனையோ, காவிரி நதிநீர் பிரச்சனையோ என்பது அந்தந்த மாநிலங்கள், அந்தந்த நாடுகள் பேசி தீர்க்க வேண்டிய இடத்தில் தான் இருக்கிறதை ஒழிய சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டிய விடயங்கள் எல்லாவற்றிலும் முடியாது. தாவேகா பிஜேபிக்குள்ள ஒரு இணக்க உறவு வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இன்னைக்கு சிவசங்கர் அவர் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. திமுக அண்டர்டெல்லிங் பிஜேபி. இப்பவும் நான் சொல்றேன், இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, பாரதிய ஜனதாவும் திமுகவும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி செய்வாங்க. அவர் தானே கதறல் திமுக அனுப்பிச்சுட்டு வந்தாரு. ஆமா, கதறல் கேட்கிறதா சிஎம். நான் சொல்றேன், உதயநிதி அவர்களே, உதவாநிதி அவர்களே, எங்களுக்கு கதறல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க குளத்தூர்ல வாடகை வாய்களை விட்டு அழுக விடுறதும், கதற விடுறதும், ஒப்பாரி வைக்கிறதும் எங்கள் காதுகளில் ரீங்காரமாய் விழுது. ஆக இவர்கள் எல்லாம் இன்றைக்கு வெளியில கதறுகிறதை நான் பார்க்க முடியுது. அந்த கதறல் எங்களுக்கு கேட்டு இணையதள வாசிகளே, இப்படி இணையதள வாசிகள் உங்களை காரி துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்காம ஏன் அப்படி இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. இந்த சோபா மாடலுங்கிறது, இந்த தற்குறிங்கிறது, இதெல்லாம் நீங்க விட்டு ஒழிச்சிருங்க. நீங்க திருடிட்டு நிக்கிறீங்க. நான் கேட்குறேன், ஓட்டுக்கு நாங்கள் காசு கொடுத்தோமா? நீங்க பல ஆயிரம் கோடிகளை கொட்டி குவித்து தான் இந்த எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துறேன். உங்களுக்கு துப்பு இல்லை, உங்களுக்கு வெக்கமா இல்லை, உங்களுக்கு அறிவே இல்லை. எந்த அடிப்படையில் பேசுறீங்க? நீங்க எங்கள்கிட்ட பேசுவதற்கு நீங்கள் யார், என்ன தகுதியோடு பேசுறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு அழகான அற்புதமான ஆட்சியை தொடங்க இருக்கிறது. இன்னும் தொடங்க இருக்கிற போதுதான் பட்சி செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திங்கட்கிழமை சட்டமன்ற மதுரை காத்திருக்கிறது, பொறுத்துருங்க, பட்சி செய்யும் அன்னைக்கு. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் முகில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன். ஓகே சார். இன்னைக்கு சட்டப்பேரவை நடந்தது சார். நிறைய தீர்மானங்கள் கொண்டு வந்தாங்க. அதுக்கு எதிர்கட்சிகள்லாம் ஆதரவு தெரிவிச்சாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். பட் ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்ன விஷயம் கரெக்ட் அப்படின்னு தோணுச்சு சார் எங்களுக்கு. ஏன்னா இந்த விஷயங்கள் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டே தான் இருக்கும். காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், இல்லை இலங்கை பிரச்சனையா இருக்கட்டும், மீனவர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், பேசிட்டே தான் இருக்கணும், இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கணும் அப்படின்ற அவங்க வைக்கிற கோரிக்கை கரெக்டாக தானே சார் தோணுது? கோரிக்கைகள் சரியானது, நிறைவேற்றப்படுவதில் நிறைய சிக்கல்கள் இருப்பதாகத்தான் தோன்றும். முதல்ல காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது இந்திய ஒன்றிய அரசு தான் அதை பேசி தீர்க்க முடியும். நைல் நதி பல நாடுகளை கடந்து பாய்கிறது. ஆனால் அந்த நாடுகளுக்குள்ளேயே ஒரு ஒப்பந்தம் போட்டு புரிந்துணர்வோடு தண்ணியை பரிமாறிக்கொள்கிறார்கள். ஆனால் ஒரே நாட்டிற்குள் இருக்கிற காவிரி நதிநீர் என்பது கிட்டத்தட்ட 280 கிலோமீட்டர் பக்கம்தான் காவிரி கர்நாடகாவில் போயிட்டு இருக்கு. ஆனால் 400 கிலோமீட்டருக்கு மேலே தமிழ்நாட்டில் பாஞ்சிட்டு இருக்கு. உலகளாவிய நதிநீர் சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு நதி எங்கே போய் முடிகிறதோ அந்த நதி அவனுக்கே சொந்தம். இதுதான் உலகளாவிய சட்டம். ஓகே. ஆனால் இப்போ இங்கே அதிகமாக பயன்படுத்தக்கூடியது நம்ம தான். கர்நாடகாவில் தோன்றுகிற காவிரியானதும் தலைக்காவிரி. நீங்கள் போயிருக்கிறீங்களா? போயிருக்கிறீங்களா? சும்மா ஏதோ சிறுநீர் பெய்வது மேலதான் முதல்ல தொடங்கும், குடகுமலையில். அதுக்கப்புறம் ஒரு பெரிய நீர்த்தேக்கம் இருக்கும். அந்த நீர்த்தேக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆளுங்க குளிச்சு ஏறுவாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 5 மோட்டார் தண்ணி ஊற்றும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மோட்டார் தண்ணி ஊற்றும். அப்படி அது கீழே போக நம்மளுக்கு பெரிய சத்தமே வந்துகிட்டு. அகத்திய மாமுனிவர் வாழ்ந்த தேசம் அது. ஆக தமிழர்கள் வாழ்ந்த புண்ணியத்தை குடகுமலை என்பது. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னால், இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமானால் இப்போ தாவேகா அரசு ஒரு நிலையான முடிவை எடுத்திருக்கிறது. என்னன்னா, நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் யாரு? காங்கிரஸ்காரர். ஆமாம். இப்போ அங்கே எந்த அமைச்சகம் இருக்கு? காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில். காங்கிரஸும் தான் இப்போ முட்டி மோத போகுது. ஆமாம். இது மரியாதைக்குரிய
ராகுல் காந்தி அவர்கள் இதை பேசி தீர்க்க வேண்டும். நீங்கள் இந்திய நடுவண் அரசு நான் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான காவிரி நதிநீர் பிரச்சனையும் தீர்த்து வைக்காது. அதே போல கர்நாடகத்துக்கும் தீர்த்து வைக்காது. ஆனாலும் உச்சநீதிமன்ற வழிகாட்டலையும் காவிரி மேலாண்மை குழுவுடைய வழிகாட்டலையும் கர்நாடக அரசு பின்பற்றணும். அதை இன்னைக்கு வரை பின்பற்றல. ஒரு செய்தி, தமிழீழ பிரச்சனை என்பது அது ஒரு தாயக பிரச்சனை. இலங்கை பிரச்சனை என்று நான் பேசிவிட முடியாது. ஈழப் பிரச்சனை என்றால் தான் அது பொருத்தமாக இருக்கும். கண்டிப்பா ஆயுதம் தரித்த போரை மௌனித்திருக்கிறார்கள் புலிகள், நிறுத்தி கொள்ளவில்லை. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அங்கே தனிநாடு என்பது அந்த மக்களுடைய பூர்வீக கடமையும் உரிமையும் கூட. அதையும் நாம் பேசிதான் தீர்க்கணும் அப்படிங்கிற ஒன்று. சர்வதேச நாடுகள் அதற்கு அங்கீகாரம் கொடுக்கணும். ஒன்று, பொது வாக்கெடுப்பு நடத்தினாங்க. இது ரெண்டுமே. இப்போ காவிரியும் பார்த்தீங்க, கடலுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஈழத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். மீனவர்கள் பிரச்சனை என்பதும் கூட, நாம் இலங்கையில் அதாவது தமிழீழத்தில் பிறந்திருந்தா தமிழீழ மீனவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லை தாண்டி எங்கள் மீனை அவங்க பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள உள்ள குற்றச்சாட்டு. ஆனால் இங்கே என்ன நம்ம யோசிக்கிறோன்னு சொன்னால், படகுகளை பறிமுதல் செய்து கொண்டு போய் சொல்கிறார்கள். அதனால் அங்கே ஒன்றை நூற்றுக்கணக்கான படகுகள் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. உடைய வாழ்வாதாரம் சிதைக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அங்கே நீதிமன்றத்தில் கொடுக்கப்படுகிற தீர்ப்புகள் சில பேர் சிறையில் அடைக்கப்படுவதும் அதிகமான தண்டத்தொகையை கட்டி வெளியிலே வருவதுமான ஒரு சூழல் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுவும் இரு நாடுகளினுடைய பிரச்சனை. ஆக இது கடந்து தான் இப்போ கச்சத்தீவு பிரச்சனை நம்ம முடிவுக்கு கொண்டு வந்தோமா, அம்மையார் பிரேமலதா அதை பற்றி பேசவே இல்லை. பேசியிருக்கணும் அதையும். கச்சத்தீவு பிரச்சனையோ தமிழீழ பிரச்சனையோ காவிரி நதிநீர் பிரச்சனையோ என்பது அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த நாடுகள் பேசி தீர்க்க வேண்டிய இடத்தில் தான் இருக்கிறதை ஒழிய சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டிய விடயங்கள் எல்லாவற்றிலும் முடியாது. இலங்கை இந்திய பிரச்சனையை பேசிதான் தீர்க்க முடியும். கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனையை பேசிதான் தீர்க்க முடியும். சட்டம் வழிகாட்டலாக இருக்க முடியுமே ஒழிய ஒரு முடிவுக்கு வர முடியாது. இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனைங்கிறது நான் ஒன்று சொல்கிறேன். என் மகத்தான தமிழ்நாட்டின் வழிகாட்டியாக விளங்கிய வீரப்பனார் அவர்கள் வாழ்ந்த காலம் வரை மெகதாதுவை பற்றி கர்நாடகா பேசியதே இல்லை. பேசியிருக்கா? அப்போ கர்நாடகா இன்னொரு வீரப்பனாரை உருவாக்க முயல்கிறது அப்படி தான் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். அப்படி உருவாக்குனா கர்நாடகா தாங்காது. அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஒன்றும் இங்கே வாட்டாள் நகரசு கிடையாது. நாங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவத்தை நாங்கள் வழி என்ன எடுத்திருக்கணும். வள்ளுவர் அதைத்தையும் சொல்லுகிறார், யாதும் ஊரே யாவரும் கேள்வி. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனமாடியது என்று சொல்லுகிற தேசத்தில் நாம் பிறந்திருக்கோம். கர்நாடகாவிற்கு அந்த எண்ணங்கள் இருக்கிறதா என்பதை அங்கே தான் கேட்கணும். ஒரு விஷயம், இந்த விடயத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் என்ன, அதை தான் நம்மளுடைய முதல்வர் சொல்கிறாங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டினுடைய நலன் என்னவோ அதை நாங்கள் பேணி பாதுகாப்போம், உறுதி செய்வோம் என்கிறதையும் உறுதி சொல்லி இருக்கிறார். அப்போ தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு எடுக்கிற முடிவு சரியானதாக இருந்த காரணத்தால் தான் அனைத்து கட்சிகளும் ஒருமித்த ஆதரவோடு இன்னைக்கு சட்டசபையிலே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போ காவிரி பிரச்சனை, தமிழ்நாடு தீர்மானம் என்றெல்லாம் நாம் கடந்து போனோமேயானால், தொடர்ந்து கர்நாடகா இது போன்ற நிலைமையை தொடங்குமேயானால் அல்லது தொடருமேயானால் தமிழர்கள் கைகட்டி சும்மா பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். யுத்த களத்தில் பிறந்தவர்கள் தமிழர்கள். அதை கர்நாடகா உணர வேண்டும். கண்டிப்பா சார். அதே மாதிரி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. அந்த காவிரி தீர்மானம், அந்த மேகதாது தீர்மானம் கொண்டு வந்த பிறகு தாவேக அரசு டிரான்ஸ்பரண்டாக இருப்போம், மக்களுக்கான விஷயங்கள் தான் விவாதிப்போம் அப்படின்னு இருக்கும்போது அந்த லைவ் கட் ஆயிடுச்சு. அதை இப்போ வெளியிலேருந்து விமர்சனங்களை வைக்கும் போது சட்டப்பேரவை இருட்டடிப்பு செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. அந்த லைவ் கட்டானத்துக்கான ரீசன் என்ன சார்? விவாதம் சபாநாயகர் மரியாதைக்குரிய அப்பா சிஸ்டி பிரபாகர் அவர்கள் அது ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா கடந்த ஆட்சியிலும் இதே போல் நடந்தது. ஒளிபரப்பவே இல்லை. இன்னைக்காவது அதை ஒளிபரப்பிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு முதல்வர் பேசுனதும் எதிர்கட்சி தலைவர் பேசுனதும் எதிர்கட்சி தலைவர்கள் பேசியதும் எல்லாம் ஒளிபரப்பப்பட்டது. நான் முழுசா பார்த்தேன். ஆரம்ப நிலையில கொஞ்சம் சலசலப்பு இருந்தது. ஏன் முதலமைச்சர் வாய் திறக்கவில்லைன்னு. உடனடியாக 5 நிமிடம் வாய் திறந்ததற்கே அலறுகிறது, கதறுகிறது. அப்போ நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் விஜய்தாம் அவர்கள் கொஞ்சம் ஆக்ரோஷப்பட்டு எதிர்த்து வந்ததையும் ஊடகங்களில் நம்ம பார்க்க முடிஞ்சது.
பொதுவாக இதுபோல அறிவியல் டெக்னிக்கல் என்று சொல்லக்கூடிய டெக்னிக்கல் முறையில் வந்து சில பிரச்சனைகள் வரும்போது, இப்போ ஒன்றும் இல்லை, நாம் ஒரு மேடையில் ஜனகண மனகதி பாடுறோம். ஆமா சார். ஜனகண மனகதிங்கும் போதே ஜெயஹேன்னு முடிக்கிற வானொலியெல்லாம் இருக்கு. ம்ஹும். ஜெயஹேன் முடிக்கிற ஒளிபரப்பு டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால அப்போ உடனே நாட்டு பண்ணை தேசிய கீதத்தையும் அவமதித்து விட்டான் அவமதித்தாங்க. அப்படின்னு சொல்லிட முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால வந்து அதெல்லாம் சரி செய்யப்படும்னு இப்ப சபாநாயகர் அறிவிச்சிருக்காரு. திங்கட்கிழமை சரியாயிரும். ஓகே சார். நாளைக்கு விடுமுறை நாளா இருந்தா கூட நாளைக்கு அவரே சொல்றாரு, அதுக்கான நிபுணர்களை நாங்கள் வரவழைத்து சரி செய்து விடுவோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா மக்கள் வந்து போன ஆட்சியில் நீங்க சொன்ன மாதிரி போன ஆட்சியிலேயே வந்து விவாதங்கள் நடக்கும்போது அது இருட்டடிப்பு செய்யப்பட்டது. அதனால விவாதங்கள் நடக்கிறத வந்து எங்களால பார்க்க முடியல. இந்த ஆட்சி வரும்போதாவது என்ன நடக்குதுன்றதை நாங்க தெரிஞ்சுக்கலாமேன்னும் போது இந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் அவங்களுக்கு அழிச்சதுனால அதை ஒரு தாவேக்கா சைட்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்ல. மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு உரையான பதிலை வந்து சபை கண்டிப்பாக நமக்கு வழங்கும். அதில் மாற்றமே இல்லை. மரியாதைக்குரிய என்னுடைய இளவல் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கூட அந்த தடைப்பட்டதற்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார். நாங்கள் உடனடியாக சரி பண்ணி நாங்கள் மக்களுக்கு உரிய அந்த ஒளிபரப்பை நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறதையும் அவர் உறுதி கொடுத்திருக்கிறார். திங்கட்கிழமை சரியாயிடும். ஓகே சார். அதே மாதிரி சட்டப்பேரவை தொடங்கும் போது ஆளுநர் உரை நாங்கள் வந்து கடந்த 4 வருஷமா ஆளுநர் உரை வந்து முழுமையாக படித்து நாங்கள் கேட்டதே கிடையாது. இன்னைக்கு தான் அந்த சட்டப்பேரவை தொடக்கத்தில் முழுமையான உரையை நாங்கள் கேட்டோம். அப்போ வந்து ஆளுநர் வந்து பிஜேபி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. அப்படி இருக்கும்போது 3 லாங்குவேஜ் பாலிசியை எதிர்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எதிர்க்குது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி நிதி நிலை மத்திய அரசுலேருந்து நமக்கான நிதி வர்றதில்ல தமிழ்நாடு அரசுன்றத அவரே படிக்கிறாரு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா ஆளுநர் அப்படிங்கிற வந்து பிஜேபி மத்திய அரசு ஆள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது தமிழ்நாடுக்கு இணக்கமா செயல்பட்டது ரொம்ப புதுசா இருக்கு எங்களுக்கு பாக்குறதுக்கு. பொதுவா நீங்க ஒரு செய்தியை புரிஞ்சுக்கணும். மும்மொழி கொள்கையில நாம இந்தியை தான் நினைச்சுட்டு இருக்கோம். அரசுக்கே நான் பணிவான வேண்டுகோளை வைக்க சமஸ்கிருதம் உள்ளே புகுந்து தமிழை நாரடித்து கொண்டிருக்கிறது. அப்ப வேட்டியே வேஸ்டிங்கிறோம். ஆமா ஆமா. ஆட்டுக்குட்டியை ஆஸ்டு குஸ்டின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ நீங்கள் ஆரம்ப பள்ளி தொடக்க பள்ளிகளில் அந்த ஃப்ரீ கேஜி என்று சொல்லக்கூடிய ஆங்கில தனிப்பள்ளியார் கூடங்கள் அதிகமான தமிழ் சொற்களை பாடப்புத்தகங்களில் பூத்தி இருக்கிறது. இப்போ அதுவே மும்மொழி கொள்கை தான். ஓகே. அதை சரி செய்யப்பட வேண்டிய இடத்தில் நமது அரசு இருக்க வேண்டும். நமது கல்வித்துறை அமைச்சர் அவர் கவனத்தில் எடுத்துக்கணும்னு நான் ஒரு அண்ணனா இருந்து அவருக்கு சொல்கிறேன். ஏன்னா அது மிகப்பெரிய ஆபத்து. இந்தியை விட மோசமான ஆபத்து எது என்றால் சமஸ்கிருதம் தான். ஆகையால் அதையும் நாம கவனத்தில் எடுத்துக்கணும். நீங்கள் குறிப்பிட்டதை போல ஆளுநர் வந்து எல்லாத்தையும் வாசிச்சிருக்கிறாரு. அது எப்படி கொண்டு வரது வெளியிலனா தாவேகா பிஜேபிக்குள்ள ஒரு இணக்க உறவு வந்து வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இன்னைக்கு சிவசங்கர் அவர் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. திமுக வந்து அண்டர்டெல்லிங் பிஜேபி. ஓகே. புரியுதுங்களா? இப்ப அவர்கள் ஏன் இவ்வளவு மாபெரும் தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்கன்னா எல்லாமே வந்து அண்டர்டெல்லிங்ல தான் பாரதிய ஜனதாவோடு அவர்கள் செய்தார்கள். இப்பவும் நான் சொல்றேன், இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, பாரதிய ஜனதாவும் திமுகவும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி செய்வாங்க. அப்ப சிவசங்கரன் எந்த வாயை வச்சுட்டு எங்க போவார்னு நான் பாக்குறேன். அவர் எனக்கு நண்பர் தான். அப்படியா சார்? ஆனாலும் அவர் எங்கே இருப்பார் என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன். ஒன்று, இதற்கு முன்னாடி பிஜேபியோடு கூட்டணி உறவே இல்லாத கட்சியா திமுக அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புறேன். இல்ல இருந்திருக்குல்ல, அமைச்சர் பதவியை வச்சிருக்கிறீங்கல்ல. அப்ப யாரை பார்த்து நீங்க சொல்றீங்க நாங்கள் உண்மையான பெரியாரியவாதிகள், உண்மையான அம்பேத்கரவாதிகள்? எங்களை பார்த்து உங்களுக்கு வைத்தறிச்சல்ல குடலை கலக்கிக்கிட்டு இருக்கு, என்னடா பண்றது என்ன செய்யறதுன்னு புரியல, உளறல் சத்தம். இப்ப நான் வந்து ஒன்னு சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது அண்ணாவோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கருணாநிதி முன்னேற்ற கழகமா இருந்தது. இப்ப உதயநிதி கையில வந்ததுக்கு பிறகு உளறல் திமுக அப்படிங்கிறத தாண்டி உளறல் முன்னேற்ற கழகம், கதறல் முன்னேற்ற கழகம், அழுகுனி முன்னேற்ற கழகம். நான் நடுவில் வரத்துக்கு மன்னிக்கணும் சார். லோயலாமணி அவர்கள் வந்து முன்னாடி சொல்லியிருந்தாரு, கல்யாண வீட்டுல எல்லாம் போய் ஒப்பாரி வைக்கிறாங்க, ஒப்பாரி முன்னேற்ற கழகம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை. ஓகே, அதுவும் பிரச்சனை இல்லை. ஒப்பாரி வச்சாலும் சரி, ஒப்பாரி முன்னேற்ற கழகம்னே வச்சுக்கோங்க. ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் தானே கதறல் திமுகன்னு பிடிச்சிட்டு வந்தாரு. ஆமா, கதறல் கேட்கிறதா சிஎம். நான் சொல்றேன், உதயநிதி அவர்களே, உதவாநிதி அவர்களே, எங்களுக்கு கதறெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கு. நீங்கள் குளத்தூரில் வாடகை வாய்களை விட்டு அழுக விடுறதும் கதற விடுறதும் ஒப்பாரி வைக்கிறதும் எங்கள் காதுகளில் ரீங்காரமாய் ஒலித்து கொண்டிருக்கிறது.
அது கரிசல் காட்டு குயில்கள் கூட காணம்பாடுகிற நேரத்தில் சிட்டுக்குருவிகளின் சின்னங்கள் கேட்கத்தான் செய்யும். ஓகே சார். ஆக இவர்கள் எல்லாம் இன்றைக்கு வெளியிலே வந்து கதறுகிறதை நான் பார்க்க முடிகிறது. அந்த கதறல் எங்களுக்கு கேட்கறது. அடுத்து ஒன்று சொல்கிறாங்க, புதுசாக என்னமோ ஒரு சொல்ல கண்டுபிடிச்சிட்ட மாதிரி சோபா மாடல். ஆமா, அவர் வந்து அந்த ட்விட்ல சொல்றதை தாண்டி ஹேஷ்டேகா எல்லா இடத்துலையும் பயன்படுத்துறாரு சார், சோஃபா மாடல். அதே மாதிரி 4 சீட்டர் சோஃபா ரீசெண்டாக ட்விட் போட்டிருந்தாரு. 4 சீட்டர் சோஃபா வந்து விஜயபாஸ்கர் அவர் ராஜினாமா பண்ண உடனே 5 சீட்டர் சோஃபாவா மாறிடுச்சுன்ற ஒரு தோணியில் அவர் போட்டிருக்காரு சார். இல்லை, அந்த சோபா மாடல் அரசு என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஏன் தெரியுமா? பறையர்களுக்கும் பல்லர்களுக்கும் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் இன்ன பிற கீழ் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் நாங்கள் சோபாவில் உட்கார வச்சு மாடல் பண்ணியிருக்கிறோம்ல. உங்களை போல நாங்கள் நாற்காலியில் உட்கார வச்சு பார்க்கல. ஆகையால் இழிவு நிலையில் கிடந்தவர்களை, அழிந்து போகிற நிலையில் இருந்தவர்களை, இன்னும் சொல்ல போனால் ஆண்டாண்டு காலமாக அடிமையாக இருந்தவர்களை நாங்கள் எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கி சோபாவில் உட்கார வைத்து சோபா மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படின்னா அது அவங்களுக்கு வைத்த எரியுது. இப்போ சோபா மாடல்னா என்ன அப்படிங்கிறது. அதனால் எங்கள் ஆட்சி சோபா மாடல் ஆட்சி என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அது தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுக்கான சோபாவாக இருப்பதால் நிச்சயமாக 100% இல்லை, 1000% சோபா மாடல் ஆட்சி. ஓகே சார். எதிர்கட்சி நேற்று உதயநிதி சொன்ன மாதிரியும் சரி, ப்ரெஸ்ஸை சந்திச்சிடலாமே சார் விஜய் சார். ஏதோ ஒரு டைம் அவர் ஏதோ டைம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்றனாலும் ப்ரெஸ்ஸை சந்திச்சிடலாமே, ஏன் வந்து இவ்வளோ நாள் டிலேவாக இருக்குது அப்படின்றத. நிறைய வாடகைதாரர்கள் இருப்பதால் சந்திக்கவில்லை. 4ஆம் தூண் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிற ஊடகங்கள் நடுநிலைமையோடு செயல்பட வேண்டும். ஆனால் நடுநிலையோடு செயல்படுகிறதா என்கிற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். எல்லாம் காசுக்காக. அவர்கள்ட்ட போய் நேர்மையான ஒரு தலைவர் நின்று பேசணும்னு என்ன அவசியம் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். சரி, பத்திரிகையில் என்ன கேள்வியை நீங்கள் கேட்க விரும்புறீங்க எங்கள்கிட்ட கேளுங்க. என் தலைவன் தான் பதில் சொல்லணுமா? நாங்கள் சொல்லக்கூடாதா? எங்கள் தலைவர் எங்களை அனுப்பிச்சி வச்சுக்கிறார் பேச சொல்லி. நாங்கள் பேசினாவே போதுமே. உங்கள் தகுதிக்கு எங்களை அனுப்பி வைத்து பேச வைப்பதே சரியானது. எங்கள் தலைவர் தகுதிக்கு இவர்கள் கேள்வி கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கிற எப்படி மாறி இருக்குன்னு சொன்னால் கவர் கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஊடகத்தில். உண்மையா இல்லையா? ஏன் ஒரு 10 மீடியா வந்து நிற்கிதுன்னு சொன்னால் முடிச்சு போகும்போது கவர் கொடுக்கணும். அப்போ தான் அது மீடியா அப்படிங்கிற நிலைமையை மாற்றி இருக்கிறது கடந்த கால ஆட்சியாளர்கள். நாங்கள் அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். நீ செய்தியை செய்தியாக போடு. கடந்த கால ஆட்சியில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உண்மைக்கு புறமான செய்திகளை, ஒரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதிமுக ஆட்சியில் வந்து வீரப்பனார் சுட்டு வீழ்த்தப்பட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி எவ்வளவு பொய்யானது, எவ்வளவு இரட்டிப்பானது. இன்னைக்கும் பத்திரிகையில் என்ன சொல்லுது? வீரப்பனை சுட்டு கொன்றனர் தான் போடுறான். உண்மையை உலகத்திற்கு சொல்லுகிற ஒரு தூணாக அது இருக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, ஸ்ரீமதி மரணத்தில் கடந்த ஆட்சியில் பொம்மையை தூக்கி போட்டு சோதனை செய்த சிபிசிஐடி, அதற்கும் இந்த ஊடகங்கள் அவர்களுக்கு துதிப்பாடி. சிபிசிஐடிக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மரணத்தில் எவர் உண்மையான குற்றவாளி என்பதை இன்னைக்கும் உலகத்துக்கு சொல்ல மறுக்கிற சூழலிலும் எங்கள் ஆட்சி அந்த வழக்கை இப்போ தோண்டி எடுக்க போறாங்க. அதில் என்ன தலைப்பு போடணும்? கொலையாளிகள் பிடிபட்டனர், இப்படித்தான் போடுறாங்களே ஒழிய சம்போ செந்தில் எங்கே, ஏன் இதுவரை கைது செய்யப்படவில்லை, சம்போ செந்தில் யாரிடம் தொடர்பு கொண்டு இருக்கிறார், ஏன் இதெல்லாம் பத்திரிகைகள் போடவில்லை? நிறைய புலனாய்வு இதழ்கள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி பொய்யும் பித்தலாட்டமும் எழுதக்கூடிய பத்திரிகைகளுக்கு மத்தியில் உண்மையான தலைவன் பேச வேண்டிய தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை நான் கருதுறேன். கண்டிப்பா சார், நான் தக்க பதிலடியா இருக்குங்க நிறைய பேர் கேட்கறவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதே மாதிரி வெள்ளை அறிக்கை வந்தது சார் ரீசெண்டா. கடந்த திமுக ஆட்சியில் என்னென்ன மாதிரி பற்றாக்குறை, வருவாய் பற்றாக்குறை, தனிநபர் கடன் எவ்வளோ அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியில் வந்தது. அதுக்கு முன்னாள் நிதியமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு ஒரு கேள்வி எழுப்புறாரு. இதுக்கு முன்னாடி 2 வாட்டி வெள்ளை அறிக்கை வந்திருக்கு, இது 3வது வெள்ளை அறிக்கை இப்போ வந்தது. அப்பெல்லாம் வரும்போது 10 வருஷம் 15 வருஷத்துக்கான நிதிநிலையை கணக்கெடுவாங்க. நீங்கள் ஏன் வெறும் திமுக ஆட்சியை மட்டும் 5 வருஷம் கணக்கெடுத்து இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாரு சார். அதுக்கு என்ன, அதை எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் தங்கம் தென்னரசும் எனக்கு நண்பர் தான். ஓகே, அவருக்கு நான் ஒன்று சொல்லுவேன். அண்ணன், நீங்கள் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கிற போது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தெர்மல்களில் எவ்வளோ நிலக்கரி இறக்குனீங்க?
எவ்வளோ நிலக்கரி சாம்பல் கொள்ளையடிச்சிங்க, இதெல்லாம் நாங்கள் சொல்லி தானே ஆகணும். அதற்கு முந்தைய ஆட்சியில் நீங்கள் கேட்டிருக்கணும். நாங்கள் ஏன் 10 ஆண்டு வரைவு திட்டத்துக்கு போகிறோம்? 5 ஆண்டு கால வரைவு திட்டத்தில் திமுக எவ்வாறெல்லாம் செயலாற்றியது என்பதை தோலுரிக்க வேண்டிய வேலை எங்களுடைய வேலை. அவங்க தான் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறாங்க. நிதிநிலை என்ன, எவ்வளவு இருக்கு, எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு அதிமுக எங்கள்கிட்ட ஒப்படைக்கல. அந்த அடிப்படையில பார்த்தா நாங்கள் திமுக என்கிற அந்த திருட்டு கும்பல்கள் எவ்வளவு தூரம் தமிழ்நாட்டை சூறையாடி இருக்கிறது என்பதை மக்கள்கிட்ட சொல்லுவதற்கு ஒரு முகாந்திரம் தேவை, எங்களுக்கு முகமும் தேவை. அந்த அடிப்படையில தான் நாங்கள் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில நடந்த அவலங்களையும் அட்டூழியங்களையும், இன்னும் சொல்ல போனால் அந்த ஊழல்களையும் நாங்கள் கொண்டு வருவதற்கான முயற்சியில செய்கிறோம். இப்போ அதிகபட்சமா பள்ளிக்கரணையில வந்து 2000 கோடி கிட்டத்தட்ட 1250 குடியிருப்புக்கு நீங்க போட்ட, நான் என்ன கேட்கிறேன்னா, பல்லுயிர் பெருக்கத்துக்காக இயற்கை நம்மளுக்கு வழங்கி இருக்கிற கொடையை நீங்கள் என்ன செஞ்சிருங்க, ஆட்டையை போட்டு முடிச்சிடலான்னு பாத்தீங்க. அதுக்கு பசுமை தீர்ப்பாயம் அழகா சொல்லி முடிச்சுட்டாங்க எல்லாத்தையுமே. இப்ப அந்த 2000 கோடி வாங்கிட்டீங்க, எப்படி கொடுக்க போறீங்கிறத முதல்ல யோசிங்க அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களே. நீங்க உங்களுக்கு அதுல பங்கு வந்திருக்கு, பங்கு வராம இல்ல, திருப்பி ஒப்படைப்பதற்கான வேலையை செய்யுங்க. எங்களுக்கு நீங்க அறிவுரை சொல்ல வேண்டிய இடத்துல இல்ல, எங்களுக்கு தெரியும். நாங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் வந்து உட்கார்ந்துக்கிறோம். நாங்கள் இளைஞர்கள் கூட்டம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து உட்கார்ந்துருக்கோம். உங்களை போல முதியோர்கள் இல்ல நடத்தல. நாங்க இங்க மக்களுக்கான இல்லத்தை தொடங்கணும்னு நினைக்கிறோம். அப்ப இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் நடைபெற்ற இந்த அவலங்களை தோல் உரிக்காமல் நாங்கள் விடப்போவதில்லை. தோல் உரிப்போம். அண்ணன் தென்னரசு அவர்கள் அடித்த கொள்ளையையும் உலகத்திற்கு நாங்கள் சொல்லுவோம். மாற்றமே கிடையாது. நீங்க அவர் என்னென்ன துறையில இருந்தாரோ அத்தனை துறையிலையும் கொள்ளை போயிருக்கிறது, கொள்ளை நடந்திருக்கிறது. இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க பாப்போம். ஆனா அதுக்கான பதில் மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். நாங்க ஊழல் செய்யவே இல்லை, நீங்க எப்படி வந்து போக்குவரத்து துறையில ஊழல் பண்ணதும் அட்மினிஸ்ட்ரேஷன் கொலாப்ஸும் ரீசனா சொல்றீங்க அப்படின்ற ஒரு வெள்ளை அறிக்கையில அது இருக்கு, மென்ஷன் ஆயிருக்கு. அதை பத்தி அவர் எதுவுமே பேசல. இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தான் சொல்றாரு. குறிப்பா என்ன சொல்றாருன்னா, இப்போ அடுத்த 5 வருஷம் தாவேக்கா ஆட்சி நடத்தும் போது ஒரு வருஷமும் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி எங்களை விட கம்மியா கடன் வாங்கியிருக்காங்க, கடன் வாங்கினாங்க அப்படின்னா நான் என்ன பொறுப்புல இருக்கணும், அந்த பொறுப்புல இருந்து விலகிடுறேன் அப்படின்ற ஒரு சவாலையும் சொல்லியிருக்காங்க சார். அதாவது இணையதள வாசிகள்ல நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா, இணையதள வாசிகளே இப்படி இணையதள வாசிகள் வந்து உங்களை காரி துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களே. நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்காம ஏன் அப்படி இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஆக இப்ப தங்கம் தென்னரசன் வந்து நான் கேட்கிறேன், 2000 கோடிக்கு பதிச்சுள்ளுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தாண்டிலும் மின்சாரத்துறையில் அதிக உச்சபட்சமாக ஊழல் நடைபெறும். அதாவது டிரான்ஸ்பர் ஊழல்ல இருந்து அந்த கம்பியினுடைய கொள்முதல்ல, இரும்பு ரேடுகளுடைய கொள்முதல்ல, அந்த தண்டி மரம் இருக்குல்ல, அந்த போஸ்ட் மரம் ஊழல்ல பல லட்சம் கோடிகள் கொள்ளை போனதாக இன்னைக்கு எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மல்குமார் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு பதில் உண்டா? நான் கேட்குறேன், இவ்வளவு பேசுகிற நீங்கள் எங்களுடைய ஆட்சியில் இன்னைக்கு வந்து 717 மதுக்கடைகளை நாங்கள் மூடி இருக்கிறோம்ல, அது உங்களுக்கு சாதனையாக கண்ணுக்கு தெரியலையா? 1. 2வது, ஊழலை ஒழித்து கொண்டே இருக்கிறோமா இல்லையா உங்களுக்கு தெரிய? ஒவ்வொரு நாளும் ஊழலை ஒழித்து கொண்டு இருக்கிறோம், அது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? 3வது, மதுபான கடையில் 1200 கோடி ரூபாய் வருடத்திற்கு உங்களுக்கு கட்சி நிதியாகவும் உங்களுடைய தலைவர் நிதியாகவும் போணுச்சுல, அதை கண்டுபிடிச்சு இன்னைக்கு அரசாங்க நிதியாக கொண்டு போயிருக்கும்ல, அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இல்லை நீங்கள் வந்து போக்குவரத்து துறையில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு எங்களுடைய அமைச்சர் அவர்கள் தமிழன் பார்த்திபன் கண்டுபிடிச்சு இன்னைக்கு அறிக்கையாக, அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? அல்லது மின்சாரத்துறையில் நீங்கள் இவ்வளவு பெரிய ஊழல் நடந்தாலும் இன்னைக்கும் பீஸ் கரியரை பிடுங்கிக்கிட்டு போகிற அவ்வளவு கொடுமை இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிற படம் முடிச்சு காட்டினமே, அது உங்கள் கண்ணுக்கே தெரியலையா? இப்படி நிறைய விஷயங்களை, அம்மா உணவகத்தை சீர்திருத்தம் பண்ணியிருக்கோம், அது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? இதை காட்டிலும் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, கல்வித்துறையில் 5 பைசா வந்து நாங்கள் வந்து டொனேஷன் வாங்க மாட்டோம்னு சொல்லி இன்னைக்கு தனியார் பள்ளிகள் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? ஏன் இதெல்லாம் பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? நடுநிலைமையாக இருக்கக்கூடியவர்கள் அதை பேசணுமா இல்லையா? தங்கம் தென்னரசு போன்றவர்கள் ஒரு கட்சி சார்பு உள்ளவர்கள் நிறைய பேர் இப்போ கிளம்பி இருக்கிறான். தாவேக்காவை வந்து ஏதாவது எங்காவது சிக்குவானா, எவனாவது மாட்டுவானா, அவனை வந்து தோல் உரிக்கிறான். ஏங்க, தினகரன்னு ஒரு பி இதழுங்க, அது இந்த குழந்தைகளுக்கு துடைக்கிறதுக்கு ஆகும், கழுவி போனான். அந்த இதழ் போடுது, எங்கேயாவது எவனாவது தப்பு பண்ணா உடனே தாவேக்காவின் முக்கிய நபர் இதை செய்தார் அல்லது கைது
எவனாவது ஒருத்தன் பண்ணதுக்கு இவன் எழுதுறான், கீழே எழுதுறான். அந்த அந்த மலந்தண்ணி நாளிதழ் வந்து இப்படி எழுதுனா எப்படி அது? அப்ப இந்த இதழ்கள்லாம் தணிக்கை செய்யப்படணும்னு நான் சொல்றேன். உண்மையான விஷயங்களை உலகத்துக்கு நீங்க சொல்லுங்க, தப்பே கிடையாது. எங்க ஆட்சியில குளறுபடி இருக்கா சுட்டி காட்டுங்க. எங்கள் தலைவர் தினந்தோறும் பத்திரிகை படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு, பத்திரிகை பார்க்கிறாரு, பத்திரிகையில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாரு, அதிகாரிகளை கூப்பிட்டு இது என்ன இப்படி வந்திருக்கேன்னு விசாரிக்கிறாரு. உங்க மாதிரியா பத்திரிகையே பார்க்காத ஆட்சியாக நாங்க நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆக இந்த சோபா மாடலுங்கிறது, இந்த தற்குறிங்கிறது, இதெல்லாம் நீங்க விட்டு ஒழிச்சிருங்க. நீங்க திருடிட்டு வந்து நிக்கிறீங்க. நான் கேட்கிறேன், ஓட்டுக்கு நாங்க காசு கொடுத்தோமா? இல்ல. நீங்க பல ஆயிரம் கோடிகளை கொட்டி குவித்து தான் இந்த எதிர்கட்சி வரிசையில் வந்து உட்கார்ந்து. உங்களுக்கு துப்பு இல்லை, உங்களுக்கு வெக்கமா இல்லை, உங்களுக்கு அறிவே இல்லை. எந்த அடிப்படையில் வந்து பேசுறீங்க நீங்க? எங்கள்கிட்ட பேசுவதற்கு நீங்கள் யார், என்ன தகுதியோடு பேசுறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். ஓட்டுக்கு காசு கொடுக்கல, சாதியை ஒழிச்சு கட்டி, மதத்தை மாய்த்து விட்டு, பொருளாதார சிக்கல்ல இருந்த ஏழ்மையை கூட இன்னைக்கு உறுப்பினர்கள் ஆக்கி, ஒரு கம்பீரமாக ஒரு கட்ஸோட இன்னைக்கு வந்து நாங்க சட்டசபையை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் உங்களுக்கு திராணியும் இல்லை, தெம்பும் இல்லைன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு பேசுவதற்கே யோக்கியதை இல்லைன்னு நான் சொல்றேன். என்ன யோக்கியதை இருக்கு உங்களுக்கு பேச? நீங்க எல்லா வகையிலும் தப்பு பண்ணிட்டு தன் தவறை மூடி மறைப்பதற்கு கடைசி என்ன செஞ்சீங்க? எடப்பாடி முதலமைச்சர், நான் துணை முதலமைச்சர், இல்ல நாங்க அமைச்சர் பேசின அயோக்கியத்தனமான வேலையை செய்தவர்கள் தானே நீங்க. நான் கேட்கிறேன், இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். அண்ணன் திரும்ப 2 எம்எல்ஏக்களை வைத்து நீங்க முதல்வர் ஆகிங்க, எடப்பாடி துணை முதல்வர். ஏன்னா அடித்த கொள்ளைகளை இன்னொரு கட்சி வந்து கண்டுபிடிச்சிச்சுன்னா 2 கட்சிக்கும் அவமானம் தெரிஞ்சதுனால நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எவ்வளவு சதிவேலைகளை இந்த எங்களை ஆட்சிக்கு செய்யணுமோ. ஏங்க, நான் சொல்றேன், ஒரு சிவப்பு துண்டுக்காரர், நீண்ட காலமாக கட்சியில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்த ஒரு நபர், மரியாதைக்குரிய தோழசி மகேந்திரன் இன்னைக்கு எங்க கட்சிக்கு வந்திருக்கிறார் சொன்னா, அப்ப கம்யூனிஸ்ட சித்தாந்த கொள்கையில் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை உணர்ந்ததால தானே அவர் எங்க பக்கம் வர்றாரு. இதெல்லாம் யோசிக்கலையே ஏன்னு தான் கேட்கிறேன். உங்க பக்கம் வந்தாங்களா? உங்க பக்கம் யாராவது தெரியுமா வர்றது? கொள்ளையடிச்சவன், கொலகாரப்பைய, முடிச்சு வைக்க பைய, அடுத்த விட்ட குடியெடுத்தவன், அத்தனை பேரும் உங்க கட்சிக்கு வந்துட்டு இருக்கான். ஆனால் அதிமுகவிலிருந்து வரக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் உண்மையான புரட்சித் தலைவருடைய ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கிறது, இன்னொரு புரட்சித் தலைவரை எங்கள் கண்களால் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் இன்னைக்கு அந்த கட்சியிலிருந்து லட்சக்கணக்கானவர்கள் எங்கள் பக்கம் வந்து சேர்றாங்கன்னு சொன்னால், நான் இன்னொரு மனசுக்குள்ள ஒரு பெரிய காயம் எனக்கு இருக்கிறது தனிப்பட்ட ரீதியில். என் தலைவனை உருவாக்கிய தலைவன் எம்ஜிஆர் அவர்கள், என் ஈழ தாயகத்தின் தந்தையை உருவாக்கியவன் எம்ஜிஆர் அவர்கள். அவர் தோற்றுவித்த கட்சி ஒரு குடும்பத்திற்குள் போய் சிக்கி கொண்டு சின்னா பின்னமாகி சிதைந்து போய் கொண்டிருப்பதை என் கண்களால் பார்க்கிற போது நெஞ்சம் பதறுகிறது. அந்த மாபெரும் புரட்சி தலைவன் உருவாக்கிய கட்சி இப்படியா போய் முடியும் என்கிற கவலை எனக்கு இருக்கிறது. ஆக இன்னைக்கு அந்த கட்சி எங்கள் பக்கம் வருகிறது என்றால் நாங்கள் தான் உண்மையான புரட்சி தலைவருடைய வாரிசுகளாக இன்றைக்கு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டுமல்ல, பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவை அடையாளம் காட்டிய புரட்சி தலைவரின் வரிசையில் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு அழகான அற்புதமான ஆட்சியை தொடங்க இருக்கிறது. இன்னும் தொடங்கலை, தொடங்க இருக்கிறது. தொடங்க இருக்கிற போதுதான் பட்சி செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திங்கட்கிழமை சட்டமன்றம் மதுரை காத்திருக்கிறது, பொறுத்துருங்க, பட்சி செய்வோம் அன்னைக்கும். அப்படியா சார்? நாங்க அதை எதிர்நோக்கி காத்திருக்கோம் சார். இது இருட்டடிப்புன்னு சொல்றதை தாண்டி என்ன வாக்குவாதம் நடக்குது, தாவேக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்ற அப்படி கியூரியாசிட்டி தான் எங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. அதை வந்து மண்டே திருப்பி நாங்க பார்ப்போம்னு நினைக்கிறோம். தேவையான தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.